ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாதம்பட்டி ரங்கராஜன் செஞ்ச குலுக்கு ரோட்டி ரெசிபி தான். அந்த ரோட்டி உருண்டை இருக்கு இல்லைங்களா, அதில் காரம் செஞ்சுருக்கேன் நான். ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர், ஏலக்காய் தூள், உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இல்லை உங்கள் வீட்டில் ஆப்பச்சோடா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்க்கல. ராகி மாவு எடுத்துக்கோங்க, ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ஸ்வீட்டும் செய்ய போகிறோன்றதுனால தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். பேக்கிங் பவுடரோ இல்லை சோடாமாவும் சேர்க்கறதாங்க இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். நான் சேர்க்கலை. நம்ம அதெல்லாம் சேர்க்காம செய்யறதுனால நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இதில் செய்யும்போது நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதை போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பட் உடம்பு கெடுதல்ன்றதுனால அதை ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்றது ஹெல்தி ரெசிபி, ஹெல்தியாகவே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ சைடில் இருக்கிற எல்லா மாவையும் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு எடுத்து இந்த மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாஃப்டா இருக்கும் மாவு. நீங்க கையால உருட்டக்கூடாது, இந்த மாதிரி விரலால உருட்டிக்கோங்க. உருட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த உருண்டை சாஃப்டா கிடைக்கும். விரலால உருட்டும் போது நம்ம அழுத்த மாட்டோம். அழுத்தம் இல்லைனாலே உருண்டை சாஃப்டா இருக்கும். ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தை அடியில் தண்ணி ஊற்றிட்டு தட்டை வச்சுட்டு மேலே இந்த உருண்டைகளை வச்சு மூடி வேக வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளும் உருட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க. பிறகு நம்ம கருப்பட்டியை நல்லா தட்டி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா ஜாமுனுக்கு, அது மாதிரி தான் இதுவும். பாகுலாம் எடுத்துடக்கூடாது. தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா தட்டினீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். மீன்வேல் நம்ம எள்ளு இருக்கு இல்லைங்களா, இது வறுத்து வச்சுக்கலாம். இது மேலே தூவறதுக்கு தான் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருப்பட்டியில் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ இதான் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம வடிகட்டினதை திருப்பி சேர்த்துக்கலாம். கல் மண் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. உருண்டைய அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டதே இங்கே கட் ஆயிடுச்சு. தேங்காய் பூ போட்டுட்டு மேலே எள்ளு தூவி சர்வ் பண்ணிடுங்க. அண்ணாவோட ரெசிபி அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. நீங்க பாக மட்டும் ஆக விட்டுறாதீங்க. இப்போ கார உருண்டை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல.
எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்ப உருட்டி வேக வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருண்டையில கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, லைட்டா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல தேங்காய் பூ எடுத்து நல்லா தூவிக்கோங்க. தூவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? ரெண்டுமே டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. எடுத்து சர்வ் பண்ணிடலாம் வாங்க. மேலே அந்த வறுத்து வச்ச எல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். தேங்க்யூ.